என்னோட குழந்தைக்கு வந்து நான் எவ்வளோ சொல்லிக் குடுத்தாலும், எக்ஸ்ட்ரா வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணாலும், இல்ல 10 தடவ எழுத வச்சாலும், அவங்க வந்து ரீட் பண்ற கன்டென்ட்ட கரெக்ட்டா வந்து தேவைப்படுற நேரத்துல வந்து மறந்து போயிடுறாங்க. அந்த பிரச்சனைய எப்படி சால்வ் பண்றதுன்னே தெரியல அப்படின்ற பேரண்ட்டுக்கான வீடியோ தான் இது. ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாரி மெமரி இஷ்யூஸ் உள்ள குழந்தைக்கு எந்த கைண்ட் ஆஃப் மெமரியில வந்து ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு நம்ம வந்து அனலைஸ் பண்ணணும். இதுல மெமரிய பொறுத்தவரைக்கும் 3 விஷயத்த நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் எடுத்தோனே ஒரு விஷயத்த வந்து நம்ம கத்துக்கும்போது, எவ்வளோ தூரம் அந்த குழந்தை வந்து இன்புட் எடுத்துக்கிறாங்க. அவங்க வந்து ஒரு மகப்பா எடுத்துக்கிறாங்களா? இல்ல பிளைண்டா அப்படியே படிக்கிறாங்களா? இல்ல அர்த்தம் புரியாம அவங்க வந்து படிக்கிறாங்களா? அப்படின்னு சொல்லிட்டு இன்புட் எப்படி இருக்கு? அதுல ஏதாவது பிரச்சனையா? அப்படின்னு நீங்க ஃபர்ஸ்ட் பார்க்கணும். 2வது வந்து அப்படி ரிசீவ் பண்ண இன்புட்ட அவங்க வந்து ஸ்டோர் பண்ணணும். ஏன்னா கத்துக்கிற விஷயம் டெய்லியும் வந்து நெறைய விஷயம் கத்துக்கிட்டே இருப்பாங்க குழந்தைங்க. ஸோ அத என்ன பண்ணுவாங்க? ஸ்டோரிங் இன்ஃபர்மேஷன்ல போட்டு வைப்பாங்க. அதுக்கப்புறம் 3வது விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, எப்ப அது தேவையோ அப்ப வந்து ரீகலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ மெமரியில வந்து 3 விஷயம் இருக்கு. ஒண்ணு இன்புட்டு, நெக்ஸ்ட் வந்து ஸ்டோரிங்கு, அதுக்கப்புறம் ரீகலெக்ட். ஸோ இதுல வந்து எந்த இடத்துல வந்து உங்க குழந்தைக்கு வந்து இஷ்யூஸ் இருக்கு? ரிசீவ் பண்றதுலயே இஷ்யூஸ் இருக்கா? இல்ல வந்து ஸ்டோர் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் ரீகலெக்ட் பண்ணும்போது மட்டும் தான் வரல அப்படின்னா, அப்போ ஒரு ஏரியாவுக்கும் டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் இன்டர்வென்ஷன் நம்ம கன்டினியூஸா இது ரிலேட்டடான வீடியோஸ் வந்து நம்ம நெக்ஸ்ட்ல இருந்து பார்த்துட்டு வரலாம்.